வணக்கம். நாவல் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் யூசேஜ் ஆஃப் சின்ஸ். இது எந்த இடத்தில் எந்த சூழலில் பயன்படுத்தலாம்ன்றது அடுத்தடுத்த ஸ்லைட்ல நாம பார்க்கலாம். ஓகே, முதல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 10 o'clock. அப்ப இந்த இடத்துல சின்ஸ்ன்றது என்ன மீனிங்? 10 மணியில் இருந்து. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்துன்னு சொல்லும் போது என்ன செய்யறோம்? சின்ஸ் 10 o'clock. அப்ப என்ன தொடக்கம்? 10 மணியிலிருந்து. 10 மணியிலிருந்து நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? I have been waiting here. I have been waiting here. have been பக்கத்துல வர மெயின் வெர்ப் ing ஃபார்மா இருக்கு பாருங்க. சோ இந்த இலக்கணத்தையுமே அப்படியே பார்த்துட்டே வாங்க. சோ இந்த ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாமே அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் வாக்கியம் அமைத்து கொடுத்திருப்பேன். ஓகே, பாருங்க. I have been waiting here since 10 o'clock. அப்ப 10 மணியில் இருந்து நான் இங்கே காத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப 10 மணில நான் காத்துட்டு இருக்கேன், இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் பொருள். ஓகே, இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. She has been living here since 2000. She has been living here since 2000. அப்ப 2000 இருந்து. அப்ப தொடக்கம் என்ன? 2000 இருந்து. அவள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? She has been living here. அவள் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அப்ப இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள், நாளைக்கும் இதே இடத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருப்பாள். சோ இந்த மாதிரி சூழல்ல பயன்படுத்தும் போது has been பக்கத்துல வர மெயின் வெர்ப் ing ஃபார்ம். அதே போல எந்த காலத்தில் இருந்து, அந்த தொடக்க காலத்தை நான் எப்படி சொல்லணும்? சின்ஸ்ன்ற ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The baby has been crying. The baby has been crying since morning. அப்ப காலையில் இருந்து குழந்தை அழுது கொண்டு இருக்கு. அப்ப காலையில இருந்து குழந்தை அழுது கொண்டே இருக்கு. இப்பவும் அழுது கொண்டு இருக்கு. இன்னும் அந்த அழுகையை நிறுத்தின பாடு இல்லைன்னு பொருள். ஓகே, அப்ப நான் என்ன செய்யறேன்? has been plus main verb ing form. ஓகே, அப்ப have been எதுக்கு? I, we, you, they வந்தா have been. he, she, it, name வந்தா has been. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. Venba has been working as a teacher since 2020. Venba has been working as a teacher since 2020. அப்ப 2020 இருந்து தொடக்க நிலை என்ன? 2020. அப்ப 2020 இருந்து வெண்பா என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? has been working. அவள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள். என்னவாக? as a teacher. டீச்சராக. அப்ப இந்த இடத்துல as அப்படின்றது என்னதுன்னா ஆக. as a teacher டீச்சராக. as a doctor டாக்டராக. as an engineer இன்ஜினியராக. சோ asக்கு பல பொருள் இருக்கு, ஆனா இந்த இடத்துல ஆகன்ற மீனிங். சோ அதே போல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. has been main verb ing. வெண்பா third person singular வர்றதுனால has been. வெண்பா has been working as a teacher since 2020. அப்ப தொடக்கம் என்னவோ நான் அதை சின்ஸ்ன்ற ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க. எல்லாமே நெகட்டிவ் சென்டென்சஸா கொடுத்திருக்கேன். சோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து பார்த்துருங்க. ஓகே, இப்ப I haven't seen him. I haven't seen him since last Monday. Since last Monday. அப்ப கடந்த திங்கட்கிழமையில் இருந்து I haven't seen him. நான் அவனை பார்க்கவில்லை. ஓகே, அப்ப எந்த நாள்ல இருந்து நான் ஒரு செயலை செய்யலைன்னு சொல்லும் போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான். haven't, so have not. ஓகே, அப்ப have வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வர மெயின் வெர்ப் பார்ட்டிசிபிளா இருக்கணும். சோ அந்த இலக்கணப்படி என்ன செய்திருக்கிறேன்? haven't seen. seen வந்து பார்ட்டிசிபிள் V3 verb. ஓகே, I haven't seen him since last Monday. அதே போல அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I haven't eaten since breakfast. since breakfast அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நான் என்ன செய்யல? I haven't eaten. நான் சாப்பிடவில்லை. நெகட்டிவ். அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. Kadir has not changed a bit. Kadir has not changed a bit since college. காலேஜ்ல இருந்து கதிர் கொஞ்சம் கூட மாறவில்லை. has not. So நெகட்டிவா இருக்கிறதுனால have not, has not போடுறோம். So has not changed V3 form.
a bit. A bit அப்படின்னா கொஞ்சம். அப்ப கதிர் has not changed a bit since college. அப்ப காலேஜ்ல இருந்து கதிர் கொஞ்சம் கூட மாறவில்லை. ஓகே, அடுத்து பாருங்க. She hasn't called her parents. She hasn't called her parents since Monday. திங்கட்கிழமையிலிருந்து அவள் அவளுடைய பெற்றோருக்கு பேசவில்லை. ஓகே, அப்ப நெகட்டிவா சொல்லும் போது இது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். சோ have has வருதுன்னா V3 ஃபார்ம் வரணும். அதே போல எந்த தொடக்கத்துல இருந்து அந்த செயலை செய்யவில்லை சொல்லும் போது நெகட்டிவ். சோ இந்த ஸ்ட்ரக்சர் நாம பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க. It has been raining. It has been raining since we left the house. அப்ப since பக்கத்துல போன ஸ்லைட்ல எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு காலம் கொடுத்தீங்க. Since 10 o'clock, since this morning, since afternoon, since last Monday, since 2020 அப்படின்னு தொடக்க காலத்தை நாம கொடுத்தோம். ஆனா இந்த ஸ்லைட்ல பாருங்க, since பக்கத்துல ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கிறேன். ஓகே, அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. since we left the house, we subject, left வந்து past tense, V2 form. ஓகே, அப்ப இதனுடைய மீனிங் என்னன்னு பாப்போம். it has been raining. has been rain plus ing. அப்ப has been, have been வந்து மெயின் verb ing வந்தா தொடர்ந்து ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு, இனிமேல நடந்து கொண்டு இருக்கும். சோ அந்த சூழல் தான். அப்ப it has been raining, மழை பெய்து கொண்டே இருக்கு. எப்ப இருந்து? since we left the house. since we left the house, வீட்டை விட்டு நாங்கள் வெளியே சென்றதில் இருந்து. அப்ப என்ன செய்யறோம், since பக்கத்துல ஒரு past tenseல, simple pastல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. ஓகே, அடுத்து அதே போலதான் she has been working. she has been working. அப்ப he, she, it நேம் வந்து has, I, we, you, they வந்து have. so இந்த இடத்துல she, so she has been working since she graduated. past tense. since பக்கத்துல என்ன tense இருக்கு? past tense. since she graduated, அவள் பட்டம் பெற்றதில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? she has been working. ஓகே, அவள் பட்டம் பெற்றதிலிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாள். அடுத்து பாருங்க, she has been studying. she has been studying. அவள் படித்துக் கொண்டு இருக்கிறாள். எப்ப இருந்து? since she got up. since she got up, அவள் எழுந்ததில் இருந்து. அப்ப since கூட வர டென்ஸ் என்னது? simple past. அப்ப she has been studying. she has been studying since she got up. அவள் எழுந்ததிலிருந்து படித்துக் கொண்டு இருக்கிறாள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. he has been writing. he has been writing since you phoned her. since you phoned her, அப்ப அவளுக்கு நீ போன் பண்ணதில் இருந்து அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? he has been writing. அப்ப நல்ல இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. முதல்ல உள்ளது present perfect continuous, have been, has been, பக்கத்துல வர மெயின் verb ing கொடுத்திருக்கோம். since சொல்லி சொல்லும் போது அதுக்கு அடுத்து வர்றது என்ன டென்ஸ்ல வருது? simple past. அப்ப ஒரு செயல் நடந்ததிலிருந்து ஒண்ணு நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்றோம். ஓகேயா? அப்ப he has been writing since you phoned her. நீங்கள் அவளுக்கு போன் பண்ணியதில் இருந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கான்? he has been writing. அடுத்து இந்த ஸ்லைட் பாருங்க. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துடலாம். it has been 2 years. it has been 2 years. 2 ஆண்டுகள் ஆகிறது. since she bought a new house. since she bought a new house, அப்ப அவள் ஒரு புது வீடு வாங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப since கூட சேர்ந்து வருது எப்படி வருது? simple past. ஓகே, அடுத்து பாருங்க. it has been 2 months. it has been 2 months since he applied for a new job. since he applied for a new job, ஒரு புது ஜாப் அப்ளை பண்ணி 2 மாதங்கள் ஆகிறது. அடுத்து பாருங்க. it has been 3 weeks. 3 வாரங்கள் ஆகிறது. since my father retired his job. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. it has been 3 weeks since my father retired his job. என்னுடைய அப்பா ரிட்டையர்ட் ஆகி 3 வாரங்கள் ஆகிறது. ஓகே,
அதே போல it has been a long time since they went. அவர்கள் போய் நெடுநேரம் ஆகிறது. It has been 2 hours since he finished his project. அவனுடைய ப்ராஜெக்டை முடித்து 2 மணி நேரம் ஆகிறது. ஓகே, அப்ப இதுல எல்லாமே பாருங்க it has been. எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்? since பக்கத்துல வர சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல வாக்கியம் அமைக்கணும். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல since வந்து காரணத்தை சொல்வதற்காக, அது இருந்ததால் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அப்ப since நாம யூஸ் பண்ணிக்கலாம். so since it rained, மழை பெய்ததினால், மழை பெய்ததினால் I didn't go outside, நான் வெளியே போகல. அப்ப நல்லா பாருங்க, since கூட வரது சிம்பிள் பாஸ்ட். சோ அடுத்த கமா கொடுத்து இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, அதுவும் சிம்பிள் பாஸ்ட் தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, since I was busy, past tense. since I was busy, நான் பிஸியாக இருந்ததினால், இருந்ததால். I couldn't attend the function, நான் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியவில்லை. அப்ப வாஸ்னு வருது, பாஸ்ட் டென்ஸா இருக்கு. அப்ப could not, நம்ம can முடியலைன்னு சொல்லும்போது can போடல, could not, couldn't attend the function. அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, since he is rich, அவர் ரிச்சா இருக்கிறதுனால, present is வந்து presentக்குரிய auxiliary verb. அப்ப நான் could கொடுக்கல பாருங்க, he can do anything, அவனால் எதையும் செய்ய முடியும். அப்ப since he is rich, he can do anything. அப்ப can தான் நான் யூஸ் பண்றேன். இந்த இலக்கணம் மட்டும் பார்த்துட்டே வாங்க. since I don't have enough money, since I don't have enough money, என்னிடம் போதுமான பணம் இல்லாததால். அப்ப இந்த இடத்துல do not, don't, presentக்குரிய auxiliary verb. அப்ப நான் என்ன செய்யணும், அந்த பக்கமும் present தான். சோ அப்ப நான் could யூஸ் பண்ண மாட்டேன், முடியலைன்னு சொல்றதுக்கு could யூஸ் பண்ண மாட்டீங்க, cannot. so I can't buy a new laptop, என்னால் புது லேப்டாப் வாங்க முடியலை. அப்ப இது எல்லாமே காரணம். ஓகே, அப்ப since I don't have enough money, என்னிடம் பணம் இல்லாததால், போதுமான பணம் இல்லாததால், I can't buy a new laptop, என்னால் புது லேப்டாப் வாங்க முடியவில்லை. ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் நம்புறேன். நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். நன்றி, விடைபெறுகிறேன்.